We are going to see the torsion problem in unit 3rd. நம்ம இப்போ அதோட ஜஸ்ட்டு சிம்பிள் ஃபார்முலாஸ், அந்த டார்ஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய சிம்பிள் ஃபார்முலாஸ் பார்ப்போம். அதோட ட்ரையாங்குலர் எலிமெண்ட்டோட ஃபார்முலாஸ், அதாவது 2 டைமென்ஷனல் டார்ஷன், இந்த 2 டைமென்ஷனல் ஸ்கேலார் வேரியபிளில் உள்ள ப்ராப்ளம். அதில் நம்ம ட்ரையாங்குலர் எலிமெண்ட் எடுக்கும்போது அப்போ எப்படிலாம் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் இருக்கும், ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ் இருக்கும், ஃபார்முலாஸை தான் நான் எழுதியிருக்கேன். ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் B transpose B into A. B transpose na strain, B na strain displacement, A na area. இது strain displacement transverse matrix. So in the formula எழுதிருக்கு 1/2 into area into coordinates of x and y. அது difference between 1 and 2, 2 and 3 எல்லாம் நம்ம இந்த ஃபார்முலாவை மார்க் பண்ணணும். அதேமாரி ஏரியா கொடுத்துருக்கு, half into BHன்னு கொடுத்துருக்கேன். இங்கே வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் ஏரியா கண்டுபிடிக்கக்கூடியது. இப்போ பேஸும் ஹைட்டும் கொடுத்துட்டான்னா டேரெக்டாக இந்த ஃபார்முலாவே எடுத்து செஞ்சுட்டு, இப்போ பேஸும் ஹைட்டும் கொடுக்கல, ஒன்லி கோஆர்டினேட் ஆக்சஸ் கொடுத்துருக்கான்னா யூஸ் திஸ் ட்ரையாங்குலரில். இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். we will see one problem. So this is the problem. It is given rectangular cross section. இதோட shear modulus கொடுத்துட்டான். ஒரு ஷாஃப்ட் இது வந்து இட்ஸ் shows a rectangular cross section with 8 cm and 4 cm side, 8 cm and 4 cm side. The material has shear modulus 80 into 10 to the power of 5 Newton per centimeter square. The shaft oda complete length 100 cm square. The shaft is fixed. இந்த ஷாஃப்ட் என்ன பண்ண, ஒரு ரெண்டில் ஃபிக்ஸ் ஆகிடா இருக்குது, இன்னொரு ரெண்டில் வந்து டார்க் வந்து கொடுக்குறாங்க. டிட்டர்மைன் த டோட்டல் ஆங்கிள் ஆஃப் தி ஸ்டிஃப்ட். ஆங்கிள் ஆஃப் தி ஸ்டிஃப்ட் எவ்வளோ இருக்கும், அந்த ஷாஃப்டில் ட்விஸ்டிங் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன, ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன். ரெக்டாங்குலர்னாலே உங்களுக்கு தெரியும், சிமெட்ரிசிட்டி, எக்ஸ்பீரியன்ஸஸ் சிமெட்ரிசிட்டி. 4 ரெக்டாங்குலர் குவார்ட்டர் ரெக்டாங்குலர் நம்ம எடுத்துக்கலாம். 1 2 3 4. இதில் ஒரு ரெக்டாங்குலர் குவார்ட்டர் ரெக்டாங்குலரை மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணி அதோட ஷிஃப்டிங் ஆங்கிள் கண்டுபிடிச்சி 4ஆல் மல்டிப்ளை பண்ணினா, ஏன் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 குவார்ட்டர் இருக்குது, 4 இதில் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ட்விஸ்டிங் ஆங்கிள் கிடச்சிடும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இந்த ட்விஸ்டிங் ஆங்கிள் ஒரு குவார்ட்டர் மட்டும் எடுக்கிறேன். குவார்ட்டர் மட்டும் எடுத்துகிட்டு ஐ ஹவ் டேக்கன் திஸ் குவார்ட்டர் என்ன எடுத்துகிட்டு இதோட ஷாஃப்டோட இந்த ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனோட சென்டர் பாயிண்ட்டாக பார்க்குறேன். இது 1 இந்த இங்கே இருக்குது. ஸோ இதில் நோடு குறிக்கிறேன் 1 2. இது என்னது, இந்த குவார்ட்டர் எடுக்கிறேன் இல்லையா, அந்த குவார்ட்டர் சர்ஃபேஸ் எடுக்கிறேன் இல்லையா, அந்த இதுக்கு சென்டர் பாயிண்ட் குறிக்கிறேன். சென்டர் பாயிண்ட் குறிச்சிட்டு நோடை மல்டிப்ளை பண்ணேன். 1 2 3 4 5. இந்த நோடை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த குவார்ட்டர் சர்ஃபேஸ் இதோட வெளியே எடுத்து வரைஞ்சிடுறேன். This is the surface I have got it. ஸோ இந்த இடத்துல வந்து 4 இதை எடுத்துகிட்டு இந்த ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனை என்ன பண்ணுறேன், அப்புறமேட்டு 4 எலிமெண்ட் ட்ரையாங்குலர் எலிமெண்ட்டாக பிரிக்கிறேன். 4 ட்ரையாங்குலர் எலிமெண்ட்டாக பிரிக்கும் போது இது ஒரு ட்ரையாங்குலர் எலிமெண்ட், இது 2வது ட்ரையாங்குலர் எலிமெண்ட், 3வது ட்ரையாங்குலர் எலிமெண்ட், 4வது. இதில் வந்து நீங்கள் நல்ல ட்ரையாங்குலர் எலிமெண்ட்டை பார்க்கும்போது ஒரு ட்ரையாங்குலர் எலிமெண்ட்டாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 4 ட்ரையாங்குலர் ஏன் எடுத்தேன் அப்படின்னா, ஒரு ட்ரையாங்குலர் எலிமெண்ட்டாக எடுத்துகிட்டு அதோட ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இந்த 4 மேட்ரிக்ஸோட ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அசம்பிள் பண்ணி ஒரு ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைக்கும். அந்த ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் எதுக்காக கண்டுபிடிக்கிறோம்னா, நமக்கு தெரியும் நம்ம ட்விஸ்டிங் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். அப்போ கான்ஸ்டிடியூட்டிவ் ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரியணும். கான்ஸ்டிடியூஷன் எலக்ட்ரிசிட்டி F is equal to K theta. அப்போ அது ஃபோர்ஸ் இஸ் equal to K theta. அப்போ ஃபோர்ஸ் வெக்டரும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ K தீட்டாங்கிறது ட்விஸ்டிங் ஆங்கிள். அப்போ தீட்டாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டி வரும். ஸோ F is equal to K theta. அதை ஞாபகம் வச்சுக்கங்க ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன நான் கொடுத்துருக்கேங்கிறத தான் எழுதியிருக்கேன். நோடு 1. அதில் இன்னொன்று பார்க்க வேண்டியது அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் ட்விஸ்டிங் ஆகிறது சென்டரில் தான் ஆகும் ஷாஃப்ட்டில். அப்போ இந்த ரெக்டாங்குலர் கிளாஸில் இந்த பாயிண்டில் ட்விஸ்டிங் ஆங்கிள் ஆகும். இன்னொன்று அவுட்டர் சர்ஃபேஸ்லாம் அவ்வளோவா ட்விஸ்டிங் இருக்காது. ஸோ இங்கே 3 4 5ல் வந்து ட்விஸ்டிங் ஆங்கிளே இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம ஜீரோவாக எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த பவுண்டரி கண்டிஷன்ஸ் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். θ3 θ4 θ5 will be 0. ஆனால் இந்த 2 இங்கே ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்க 2, இந்த சென்டர் பாயிண்ட்லேயே ட்விஸ்டிங் ஆங்கிள் இருக்கும். ஸோ θ1 and θ2 கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஹோல் டோட்டல் ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் ஆஃப் அ ஷாஃப்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். அதை தான் நம்ம இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பண்ண போகிறோம். இதை தான் நம்ம எழுதியிருக்கேன். The node 1 there will be a twisting since it is center of the shaft. Node 2 it is the center of a part to be analyzed. That is quarter surface of the shaft. We experience twist even at the node 2. At node 3 and node 4, node 5 there will be no twist outer surface. We bound to find θ1 and θ2. θ1 and θ2 கண்டுபிடிச்சிடணும். θ4 θ3 and θ5 will be 0. இதை சால்வ் பண்ணுறதுக்கு எப்படின்னு எழுதியிருப்பேன். இப்போ தான் நான் சொன்னேன், ரெக்டாங்குலர் செக்ஷனை ஒரு 4 ட்ரையாங்குலர் எலிமெண்ட்டாக எடுத்துகிட்டு ஒவ்வொரு எலிமெண்ட்டாக அனலைஸ் பண்ணுறேன்.
நான் இந்த எலிமெண்ட்டை நான் எடுக்கிறேன். இந்த எலிமெண்ட்டை நம்ம எடுக்கும்போது வெரி கேர்ஃபுல் அபவுட் தட். இந்த எலிமெண்ட்டை வந்து நம்ம எடுக்கும்போது கோஆர்டினேட் ஆக்சிஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த கோஆர்டினேட் ஆக்சிஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது இங்கே பாரு, இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த எலிமெண்ட்டை தான் நான் எடுத்திருக்கேன். இந்த எலிமெண்ட்டை எடுக்கும்போது 1 3 2 நோடு பண்ணது 1 3 2. ஆனால் நீ x1 y1 x2 y2 நீ எதை வேணாம். இப்போ இந்த இடத்துல நான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது 0 0, இது 0, இங்கே 0 0 ஆகிடும். 0லேருந்து இங்கேருந்து மெஷர் பண்ணணும். இங்கே x என்னவாக இருக்கும், 4 0வாக இருக்கும். இந்த எக்ஸு இங்கே என்னவாக இருக்கும், 4 0வாக இருக்கும். இந்த பாயிண்டில் இங்கேருந்து மெஷர் பண்ணுறேன். இங்கே என்னவாக இருக்கும், இங்கே வந்து சென்டர் பாயிண்ட். இங்கேருந்து மெஷர் பண்ணும்போது இது மிடில் பாயிண்ட், அப்போ 2ஆக இருக்கும். இதோட ஹைட் எவ்வளவு 1, ஸோ 2 1ஆக இருக்கும். ஸோ அதை தான் இந்த ட்ரையாங்குலரில் எழுதியிருக்கேன். கோஆர்டினேட் ஆக்சிஸை ஒழுங்காக எடுங்க. ஸோ இந்த பாக்ஸில் இது இங்கே இருக்குது, இது 4, இது 1. ஸோ இந்த பாயிண்ட்டை நான் ரெஃபரன்ஸாக எடுத்திருக்கேன், ரெஃபரன்ஸ் ஆக்சிஸாக பாயிண்ட்டாக. ஸோ இது 0 0, இது 4 0, இது 2 1. இது கோஆர்டினேட் ஆக்சிஸ் கிடச்சிருச்சு. கோஆர்டினேட் இப்போ என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ். ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ்க்கு முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும், பி டிரான்ஸ்போஸ், அப்புறம் ஏரியா, அப்புறம் பி கண்டுபிடிக்கணும், அப்புறம் பி டிரான்ஸ்போஸ், அப்புறம் ஏரியா. இதில் ஆர்டரில் மல்டிப்ளை பண்ணணும். பி டிரான்ஸ்போஸையும் பியும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஏ கண்டுபிடிக்கும். ஏயும் பி டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணிட்டு பி வந்து கண்டிப்பாக வராது. மேட்ரிக்ஸ் அது ஞாபகம் வச்சுக்க, மேட்ரிக்ஸ் நாட் கம்யூட்டேட்டிவ் வராது. ஸோ ஆர்டரில் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ ஏரியா கண்டுபிடிச்சிட்டேன், பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டேன், பி கண்டுபிடிச்சிட்டு அதை பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டேன். பி டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணுற ஒரு வேல்யூ கிடைக்குது, இந்த வேல்யூ கிடைக்குது. இந்த ரெண்டு இதையும் மல்டிப்ளை பண்ணேன், இந்த வேல்யூ கிடைக்குது. இதை என்ன பண்ணணும், ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸில் ஏரியாவை கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த இதில் ஏரியா மல்டிப்ளை பண்ணும்போது இவ்வளோ கிடைக்குது. ஸோ இது வந்து எலிமெண்ட் 1க்குள்ளே இது கிடச்சிருச்சு. அதுக்கு முன்னால் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், தீட்டா தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதோட டார்க் ஃபார்முலா தான் நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். ட்விஸ்டிங் மொமெண்ட் டார்க் 2g5 இஸ் ஈக்குவலண்ட், தட் இஸ் இன்டூ சம்மேஷன் ஆஃப் இந்த ஈங்கிறது எலிமெண்ட். எத்தனை எலிமெண்ட் எடுத்துருக்கோமோ அத்தனை எலிமெண்ட். a/3 θ1 + θ2 + θ3 × 4. ஏற்கனவே சொல்கிறேன், × 4 ஏன் மல்டிப்ளை பண்ணுறோம், 4ஆக நம்ம எடுத்துருக்கோம். 4 ரெக்டாங்குலர் செக்ஷனை 4ஆக டிவைட் பண்ணியிருக்கோம். அதனால 4 ஃபுல் ரெக்டாங்குலராக. அதே மாதிரி இங்கே எலிமெண்ட் அங்கே பாரு, திருப்பி இந்த குவார்டர் சர்ஃபேஸை எடுத்த குவார்டர் சர்ஃபேஸை திருப்பி எலிமெண்ட்டாக 4ஆக டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே எலிமெண்ட் 4 வரும். இந்த இடத்துல 4ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டி வரும். ஸோ while seeing the problem வந்து θ1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் we will go for எலிமெண்ட் 2. எலிமெண்ட் 2லையும் பாரு, கோஆர்டினேட் ஆக்சிஸ் வந்து எலிமெண்ட் 2 இங்கே பாரு இப்படி இருக்குது, இந்த செக்ஷன் இப்படி இருக்குது. ஸோ இந்த சைடு, அப்போ நான் இங்கே ஆக்சிஸ் எடுக்கிறேன், இந்த இடத்துல ஆக்சிஸ் எடுக்கிறேன். அப்போ இங்கே சைடு மெஷர் பண்ணுறதுலாம் நெகட்டிவாக வரும், இந்த சைடு இப்படி மெஷர் பண்ணுறதுலாம் பாசிட்டிவாக வரும். ஸோ இதுதான் ரெஃபரன்ஸ் ஆக்சிஸாக எடுத்திருக்கேன். பாரு ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் 0 0, அப்போ 0. அப்போ இங்கேருந்து இங்கே லென்த்தை பாரு, இங்கேருந்து இங்கே லென்த் எவ்வளவு 2, அப்போ இங்கே 2 எழுதிருக்குங்க. இங்கேருந்து இங்கே லென்த் இது ஒயில் 2, அப்போ எக்ஸில் எவ்வளவு, இங்கே இருந்தால் இதே இடத்துல தான் இருக்குது, அப்போ எக்ஸில் 0. ஸோ இப்போ இங்கே பாரு, இங்கே இருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ பாயிண்ட்டு, இங்கே பாயிண்ட் 2, இதோட லென்த் வந்து 4, இதோட லென்த் வந்து 4. அப்போ மிடில் பாயிண்ட் எவ்வளவு 2, அப்போ 2. அப்போ இங்கே இந்த நெகட்டிவ் சைடு, இந்த சைடு நெகட்டிவ், அப்போ -2. இதோட ஹைட் எவ்வளவு, இங்கே மிடில் போர்ஷன் பாரு, இது 2 கம்ப்ளீட், இந்த பேஸ் 2, அப்போ மிடில் போர்ஷன் 1, அப்போ -2 1. ஸோ இந்த போர்ஷன்ஸை நம்ம எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் சேம் தான் பி கோஆர்டினேட் ஆக்சிஸ் கிடச்சிருச்சு. பி இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடி ஏரியாவில் மல்டிப்ளை பண்ண. ஸோ யூ வில் கெட் திஸ் வேல்யூ. ஸோ அகெயின் திஸ் ஒன், இந்த இதை பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலரில் மேலே இருக்கும். இந்த இடத்துல எங்கே இருக்குது, இந்த இடத்துல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் எடுக்கிறேன் 0 0. அப்போ 0 0 இங்கே இந்த இடத்துல எடுத்தேன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் 4. அப்போ இந்த பாயிண்ட் 4, ஆனால் ஒயில் வந்து மேலே இருக்கும். இது வந்து y இஸ் கோயிங், y வந்து கீழே, இது வந்து கீழே இருக்குது. இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். இந்த லைன் இருக்க பாரு, இந்த லைன் தான் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இந்த எக்ஸ் ஆக்ஸுக்கு கீழே என்ன y, இந்த இது கீழே வரும், இது நெகட்டிவ் சைடு. ஸோ இந்த இடத்துல 4, இங்கே வந்து சென்டர் பாயிண்ட், அப்போ y இல்லை, அப்போ 0 இங்கே இந்த இடத்துல 0. அப்போ நான் இங்கே பாரு, இது கீழே இருக்குது, இது கீழே இருக்கும். ஒய்யோட ஹைட் எவ்வளவு, ஒய்யோட ஹைட்டு இது -1, அப்போ அதுக்கு இங்கே நெகட்டிவ் சைடு 1. அதே மாதிரி இங்கேருந்து மிடில் பாயிண்ட்டு, இதோட லென்த்து 4, ஸோ 2 -1. ஸோ யூ கெட் திஸ் எலிமெண்ட் 3யோட வேல்யூ பியில் சப்ஸ்டியூட் பண்ண, பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடி, ஏரியாவில் மல்டிப்ளை பண்ணு, யூ வில் கெட் த வேல்யூ எலிமெண்ட் 3யோட வேல்யூ கிடச்சிடும். அதே மாதிரி எலிமெண்ட் 4ஓட வேல்யூவும் அதே மாதிரி கோஆர்டினேட் ஆக்சிஸ் இங்கே பாரு, இங்கே இருக்குது. எங்கே எடுத்திருக்கேன், இங்கே 0 0ன்னு எடுத்திருக்கேன். அப்போ இங்கே 0 0ன்னு எடுத்தா, அப்போ இதோட வேல்யூ இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது 2. இந்த இடத்துல எவ்வளோ இருக்கும், 2 தானே இருக்கும், 2. அப்போ இங்கே எவ்வளோ இருக்கும் 1. ஸோ 2 1 எழுதியிருக்கேன். ஸோ இது இங்கே இருக்குது. அப்போ இது ஃபுல் லென்த்து 4, அப்போ ஒயில் 2.
x is 0 0, 2. ஸோ அந்த மாதிரி பியில் ட்ரான்ஸ்போஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இந்த 4 எலிமெண்ட்டையும் எல்லா இதுலேயும் நோடு எழுதியிருப்பேன் பாரு. இதில் 5 1 2 இங்கே பாரு, இந்த இடத்துல 5 இதில் என்ன இருக்கோ அந்த நோடு ரெக்டாங்குலர் செக்ஷனில் என்ன இருக்கோ அந்த நோடை எழுது. கரெக்டாக அந்த நோடு எழுதி இல்லை தப்பாக போயிடும். 5 1 2 5 1 2 இங்கேயும் நோடு எழுதிப்பேன். 5 2 4 நோடு கரெக்டாக எழுதிங்க பாரு. 4 5 2 4 5 இந்த நோடை கரெக்டாக எழுதிட்டு 4 இதையும் அசம்பிள் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். 4 இதுலேயும் அசம்பிள் பண்ணிவிடு. இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இப்போ நம்ம 4 அசம்பிள் பண்ணிவிட்டு பவுண்டரி கண்டிஷன்ஸ் என்ன? θ3 θ4 θ5 = 0. அதாவது என்ன, ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன்ஸில் அவுட்டர் சர்ஃபேஸில் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்காது. அதனால் அவுட்டர் சர்ஃபேஸ் நோடு வந்து θ3 θ4 θ5 3 4 5 நோடு வந்து அந்த இடத்துல ட்விஸ்டிங் வந்து 0வாக இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ கான்ஸ்டிடியூட்டிவ் ரிலேஷன்ஸ் என்ன? F is equivalent to K into theta. இதான் என்னது? கான்ஸ்டிடியூட்டிவ் ரிலேஷன். இப்போ ஃபோர்ஸ் வெக்டர் கண்டுபிடிக்கணும். K நம்ம கண்டுபிடிச்சாச்சு, தீட்டா தான் நமக்கு தெரியும். ஃபோர்ஸ் வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு F1 முதல் எலிமெண்ட்டுக்கு எடு. எலிமெண்ட்டில் என்ன நோடு இருக்குன்னு பாரு. 1 3 2, அதாவது F1 F2 F3 F1 F2 F3 4 is equal to 2 into ஏரியா. இது ஃபார்முலா 1 1 1. ஏரியா எவ்வளோன்னு பாரு. F1 F3 F2 2 into 2 4. இதை உள்ள மல்டிப்ளை பண்ணேன்னா இப்படி கிடைக்கும். இதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட்டுக்கு போனேன்னா இந்த மாதிரி வேல்யூ செகண்ட் எலிமெண்ட்டுக்கு அதே மாதிரி தான் கிடைக்கும். 3 4 2 F3 F4 2. தேர்ட் எலிமெண்ட்டுக்கு போனால் F4 F5 2. அதே மாதிரி 2a அது அந்த ஃபார்முலா மாறாது. F5 F3 F2 அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கிது. இதை 4 இப்போ அசம்பிள் பண்ணுறேன். 4 அசம்பிள் F காலம் மேட்ரிக்ஸ் F1 F2 F3 F4 F5. இங்கே வந்து ஒவ்வொன்றுத்துலையும் பாரு, ஒவ்வொரு ஃபஸ்ட் இது செகண்ட் இது தேர்ட் இது ஃபோர்த்து. இதில் வந்து 1.33 1. இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் எழுதி நமக்கு அசம்பிளிங்கில் வீடியோ சொல்லும்போது சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு அசம்பிள் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிது. இது எதையும் கூட்டினா இவ்வளோ கிடைக்கிது. இப்போ கான்ஸ்டிடியூட்டிவ் ரிலேஷன்ஷிப் நம்ம அப்ளை பண்ணுறேன். F global is equal to K global into theta. ஓகோ இந்த இடத்துல போட்டாச்சு. இந்த இடத்துல போட்ட உடனே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கும். எல்லாத்துலேயும் சப்ஸ்டியூட். எஃபோட வேல்யூ இது நீ ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் குளோபல் ஸ்டிஃப்னஸ் வேல்யூ இது 1/8. இது θ1 θ இங்கே பாரு 0 0 0 0ன்னு எழுதியிருக்கேன். ஏன் θ3 θ4 θ5 இது 3 0 ஆயிடுது இங்கே எழுதியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணால் தேர்ட் ரோவும் தேர்ட் காலமையும் டெலீட் பண்ணிவிடு. தேர்ட் ரோ ஃபுல்லாக டெலீட் ஆகிடும். இது டெலீட் ஆகிடும். இந்த இங்கேருந்து தேர்ட் ரோ இது தேர்ட் காலம் இதுவும் டெலீட் ஆகிடும். ஃபோர்த் ரோ ஃபோர்த் ரோ இதுவும் டெலீட் ஆகிடும். ஸோ இதுவும் டெலீட் ஆகிடும். ஸோ இதுவும் டெலீட் ஆகிடும். ஸோ தேர்ட் ரோ தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் ரோ அண்ட் காலம்ஸ் ஆர் டெலீட்டட் பிகாஸ் இட் இஸ் 0 0 0 0. அப்போ இங்கேயும் டெலீட் ஆகிடும். அப்போ என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்? இது 2.66 ஃபஸ்ட் 2 ரோஸ் 10 - 10 5.3 10 - இப்போ இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கும். இதை இங்கே மல்டிப்ளை பண்ணு. 10 into θ1 minus 10 into θ2 is equal to 2.66. அதான் எழுதியிருக்கேன் 1/8. அதே மாதிரி 10 into θ1 10 into θ2 இது ஓகே. ஸோ θ1 θ2 வேல்யூ இது கிடச்சிருச்சு. θ2 அதுக்கப்புறம் நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது 2g5 மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி இந்த 5 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். θ1 வேல்யூ θ2 தெரியும், θ3 0. அதை சப்ஸ்டியூட் பண்ணி நான் இந்த வேல்யூ 8 இதெல்லாம் கொடுத்துருக்கான். ஜிலாம் இந்த டார்க்கும் கொடுத்துருக்கான் 10 × 10⁻3. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல பாரு இன்ட்டு 4 போட்டிருப்பேன். இந்த 4 இந்த எலிமெண்ட் ஈங்கிறது எலிமெண்ட். அப்போ இங்கே எலிமெண்ட்டுங்கிறது என்ன? அப்போ ஒரு குவார்ட்டர் சர்ஃபேஸை 4 ட்ரையாங்குலர் எலிமெண்ட்டாக எடுத்துருப்போம். அப்போ அதுவும் 4 தான். ஸோ அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். நான் இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு இது என்ன ஹோல் ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனை 4 ரெக்டாங்குலராக படிச்சிருப்போம் குவார்ட்டர் சர்ஃபேஸை. அதனால இந்த 4 வருது. அந்த 4 மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். அதனால இந்த மாதிரி ஒரு வேல்யூ. இதோட வேல்யூ என்ன கிட்ட 9.15 10⁻⁻6 ரேடியன் பெர் சென்டிமீட்டர். ஒரு சென்டிமீட்டருக்கு எவ்வளவு? அப்போ 10 சென்டிமீட்டருக்கு எவ்வளவு அப்படிங்கிறத இதை மல்டிப்ளை பண்ணால் சென்டிமீட்டர் கேன்சல் ஆகிருக்கு. லென்த் ஆஃப் த ஷாஃப்ட் 100 சென்டிமீட்டர். சாரி, இட் இஸ் 100 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். 100 சென்டிமீட்டராக இருந்தாலும் சரி, என்ன சென்டிமீட்டராக இருந்தாலும் சரி, you multiply that you will get 9.15 10⁻⁻4 ரேடியன்ஸ் கிடைக்கும். இதுதான் டார்ஷனோட ப்ராப்ளம். ஸோ பவுண்டரி கண்டிஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். மஸ்ட் அது வந்து அவுட்டர் சர்ஃபேஸில் நோட்ஸில் அவுட்டர் சர்ஃபேஸில் ட்விஸ்டிங் இருக்காது, சென்டர் பாயிண்டில் தான் இருக்கும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அதுமாதிரி கான்ஸ்டிடியூட்டிவ் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்காமல் நம்மளால் கான்ஸ்டிடியூட்டிவ் ரிலேஷன் என்னென்னா F is equal to
the force is equal to the stiffness matrix into the twisting angle. It gives you the relations between the twisting angle and the force according to the material constant. Adha ஞாபகம் வச்சுக்கோ. சின்ன formulas மக் பண்ணிடு. Formulas you should be thorough in that. This problem is very easy. They have never asked, but sometimes if they ask it, attempt this. Thank you.